தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் மட்டன் சுவையை மிஞ்சர் அளவுக்கான ஒரு மீல் மேக்கர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாவே போதும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வில்லேஜ் பார்ட்டி சமையல் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் சின்ன சைஸில் இருக்கிற சோயா சங்க்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா உப்பி வர்ற வரைக்கும் நம்ம அதை ஊற வச்சுக்க போகிறோம். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டதுக்கப்புறமா போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கொதிக்கிற தண்ணியில் போட்டு 2-3 தடவை கழுவினதுக்கு அப்புறமா நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதிலே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிஜமாலுமே வீடியோக்காகன்னு சொல்லலை. நம்ம மட்டன் ஃப்ரை சாப்பிடுவோம் இல்லையா, சுக்காலாம் சாப்பிடுவோம், அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது. இதிலே நான் அதாவது இடிக்கிற கல்லில் போட்டு இடித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி இடித்து சேர்த்துருக்கேன் நான். ஸோ அது இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நம்ம கையில் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எடுத்ததுக்கப்புறமா மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது இதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த மீல் மேக்கரில் பட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு கடாய் வச்சுருக்கேன். நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறதில்ல. அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில். ஏன்னா கொஞ்சமாவது எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியான டேஸ்ட்டில். ஸோ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா அதோட வாசம் நல்லாயிருக்கும். அது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப அடியில் கருகிரும்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இதை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக அடி கனமான இருக்கிற ஒரு வடை சட்டியில் தான் நம்ம இதை பண்ணணும். இல்லைன்னா அப்படியே ஒட்டிட்டு நம்மளுக்கு ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இந்த நான் புதுசாக இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருக்கேன் பீஜன் கம்பெனியில். ஸோ அதில் 400 தான் மினிமம் டெம்பரேச்சர். ஸோ மினிமம் டெம்பரேச்சர் 400ல் வச்சு நான் இதை அப்பப்போ கலந்து விட்டுக்க போகிறேன். இப்போ இதை மூடி வச்சு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு பண்ணோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும், நம்மளுக்கு அடியில் தீஞ்சு போகாமல் இருக்கும். அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கொத்தமல்லி இலை நிறைய நம்ம சேர்க்க போகிறோம் இதில். இப்போ பாருங்கள், ரொம்ப அந்த பச்சை வாசனையில் போய் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு கிறிஸ்பியான முறையில் வந்துருச்சு. இதில் அந்த சின்ன சின்ன தண்டுகளோடு இருக்கக்கூடிய கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இதோட மல்லி இலையோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரான ஃப்ளேவரோடு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. விருப்பம் இருந்தால் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீல் மேக்கர் ஃப்ரை சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அதாவது டிஃபன் பாக்ஸ்லாம் நம்ம கட்டி கொடுப்போம் இல்லையா, குழந்தைங்களுக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போதெல்லாம் நம்ம ஆஃபீஸ் போகிறப்போ சரி எல்லாத்துக்கும் இதை எடுத்துகிட்டு போனால் கெட்டும் போகாது, ரொம்ப நேரத்துக்கு நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி சைட் டிஷ்க்கு ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் வில்லேஜ் பார்ட்டி சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.